ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சென்டாங்கிள் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட் பார்த்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக ஷேப்பாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்கொயர்ஸ் எதுவுமே எட்ஜ் இல்லாத மாதிரி இந்த ஒரு ஷேப்புக்கு நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் இந்த ஆர்ட் இன்னும் சூப்பராக வரும். இப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஷேப்ஸையும் ஸ்கொயர் ஷேப்ஸையும் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்க்கு இடையிலையும் உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸ் பிளாக் பென் யூஸ் பண்ணி இல்லை ஸ்கெட்ச் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப்ஸ் தெரியுதோ அந்த எல்லா கேப்பையும் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. அது ரொம்ப டார்க்காக ஒவ்வொரு ஷேப்க்கு இடையிலையும் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரே பென்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி இதுவும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 3D எஃபெக்டில் சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கிடச்சிச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.